இந்த பொண்ணு காலைல வேலையில இருந்துருச்சு, வாசல்லாம் தொலைச்சிட்டு குழம்பு போட்டு அதுக்கு பூ வச்சுட்டு துளசி மரத்தையும் சுத்திட்டு கோயிலுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்டையும் முடிக்கிறா. குளிச்ச தலை நிம்மராம நடக்கணும்னு சொல்லிட்டு போஸ்ட் மரத்துல கூட போய் இடிச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம நைட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதாம அவளுக்கு தூக்கம் கூட வரவே வராது. ஃப்ரைடே நைட் பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் கால் பண்ணி கூப்பிடும் போது அந்த பொண்ணு மங்களகரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வரா. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு ஏண்டி இப்படி அடி பார்ட்டிக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு இந்த ட்ரெஸ்ல கூட பார்ட்டி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க பஜனை ஆற மாதிரி மாத்தி விட்டாரா. அவங்களுக்கு எல்லாம் பயங்கர காண்டாயிருது. அந்த பொண்ணு வீட்டுல யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் வர வைக்கிறா. ரெண்டு பேரும் போன் பார்த்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த பொண்ணு ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு என்னடி ஸ்ரீராமுக்கு லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஐயோ அதெல்லாம் தப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு ஸ்ரீராம ஜெயம் எழுதி முடிச்சுட்டு தூங்கலாம் வாங்கடின்னு சொல்லும் போது எனக்கு பாட்டு கேட்காம தூக்க வராதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் சொல்றாங்க. அப்ப நான் பாட ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பாடும்போது ஐயோ சாமி வா தூங்கிடலன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெள்ளனே எழுப்பி விட்டு போய் வாசலையும் தொலைக்க சொல்றா. அந்த பொண்ணு போய் பிரஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேஸ்ட் எங்கடின்னு சொல்லிட்டு கேட்டா இங்கெல்லாம் பல்படி தாண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது சரி குளிக்கவாது சோப்பு இருக்கான்னு சொல்லி கேட்கும் போது குளிக்க சோப்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், பைத்த பருப்பு கடலை மாவு அரிசி மாவு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லும் போது நான் குளிக்கவே இல்லடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிடுறேன். அப்ப எனக்கு டீயாவது போட்டு குடின்னு சொல்லி கேட்கும் போது அருகம்புல் ஜூஸ் போட்டு வந்து கொடுக்குறா. அதை குடிச்சு பார்த்துட்டு என்னடி இவ்வளவு கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதாண்டி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம்னு சொல்லும் போது ஏதாவது கொடுத்து கொண்டுருவா போலேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க.